அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய பாடத்தில் நாம் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களை அறிய உள்ளோம். இதன் தொடர்பான தகவல்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 10 பக்கம் 11 கொடுக்கப்பட்டுள்ளது. சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தை கவனிப்போம். முதலாவதாக ஒற்றைப்படை எண்களை அறிவோம். சரி மாணவர்களே, இந்த ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒற்றைப்படை எண்கள் என்றால் 2ஆல் வகுத்தால் மீதம் வரும், அதாவது அந்த எண்ணை, அந்த ஒற்றைப்படை என்று சொல்லக்கூடிய எண்கள் 2ஆல வகுத்தீங்கன்னா மீதம் வரும். அல்லது இந்த எண்களை நீங்க 2 சம குழுக்களாக பிரிக்க முடியாது. அல்லது இந்த ஒற்றைப்படை எண்கள் பாத்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் இல்லாத எண்களாக இருக்கும். 2வது வாய்ப்பாட்டில் உள்ள எண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 இப்படிதான் வரும். அப்படி இந்த ஒற்றைப்படை எண்கள்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் இல்லாத எண்கள். சரி மாணவர்களே, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து பார்ப்போம், இரட்டைப்படை எண்கள்னா என்னன்னு பார்ப்போம். இரட்டைப்படை எண்கள் என்பது 2ஆல் வகுத்தால் மீதம் வராது. அதாவது அந்த எண்களை நீங்க 2ஆக பிரித்தீங்கன்னா மீதம் இருக்காது. அல்லது 2 பேருக்கு சமமா பிரித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதமா இருக்காது. அல்லது இரட்டைப்படை எண்கள் 2ஆம் வாய்ப்பாட்டில் உள்ள எண்கள். சரிங்களா? இப்ப ஒற்றை எண்களை பார்ப்போம். சரி, இங்க 10 எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றாவது 1. இந்த 1 பாத்தீங்கன்னா 2 சம குழுக்களாக பிரிக்க முடியாது. அதே போல 2ஆம் வாய்ப்பாட்டிலும் அது இல்லை. அதனால 1 என்பது இரட்டைப்படை எண்கள். 2 என்பது இரட்டைப்படை. ஏன்னா 2 ஒன்றாக 2 குழுக்களாக நம்ம பிரிக்க முடியும். அப்ப இது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 3. 3 2ஆம் வாய்ப்பாட்டில் பாத்தீங்கன்னா 3 இல்லை. அல்லது இந்த 3ஐ 2ஆல் வகுத்தாலும் உங்களுக்கு மீதம் 1 வரும். சரிங்களா? அப்ப 3 ஒற்றைப்படை எண்கள். 4 2 பெருக்கல் 2 4. அப்ப இதை 2ஆல வகுக்க முடியும். அதனால இது இரட்டைப்படை எண்கள். 5 2வது வாய்ப்பாட்டில் இல்லை. சோ 5 ஒற்றைப்படை எண்கள். 6 2 6 அப்படின்னா இதை 3 பிரிக்க முடியும். அதனால இது இரட்டைப்படை எண். 7 பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்க முடியாது. பிரிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு மீதம் 1 வரும். 8 4 பிரிக்க முடியும். 2ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கு. 9 பிரிக்க முடியாது. 10 முடியாது. சரிங்களா? அப்ப மாணவர்களே, தயவு செய்து நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒற்றைப்படை எண்கள்னா கடைசி எண் என்னத்துல இருக்கணும்? 1, 3, 5, 7, 9. அல்லது உங்க பெற்றோர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ஒற்றைப்படை கரெக்டா சொல்லுவாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம் இறை வழிபாட்டுல தோரணம் கட்டுறதோ மா இலை கட்டுறதோ எல்லாமே ஒற்றையா தான் இருக்கும். அதாவது 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி. சரிங்களா? அப்ப மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒற்றைப்படைனா 1, 3, 5, 7, 9. சரிங்களா? அப்ப இரட்டைப்படைனா ஒற்றைப்படை இல்லாத எண். அப்ப 1 ஒற்றைப்படை, 3 ஒற்றைப்படை, 5 ஒற்றைப்படை, 7 ஒற்றைப்படை, 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 7 ஒற்றைப்படை, 7 ஒற்றைப்படை, 9 ஒற்றைப்படை. சரிங்களா? படிக்க வேண்டுமானவர்களே, 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒற்றைப்படை. அப்பனா 2, 4, 6, 8, 10 இதுதான் இரட்டைப்படை எண்கள். இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களை வைத்து நாம் ஒரு எண்ணின் மதிப்பு ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என நாம் பிரிக்க முடியும். இப்ப இங்க ஐயா உங்களுக்கு 10 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்க. இதுல நம்ம ஒற்றைப்படை எண்களை கண்டறிந்து
நம்ம வட்டம் போடுவோம். சரிங்களா? ஒற்றைப்படை எண்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் கடைசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னா போதும். 5 5 வந்து இரண்டாம் வாய்ப்பாட்டுல இருக்கா? ஓர் 2 2 2 4 2 6 இல்ல. அப்ப 5 என்பது ஒற்றைப்படை எண். அதனால 12345 ஒற்றைப்படை எண். இந்த சுழியம் வந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டால 2 நம்பர் பாத்தீங்கன்னா 90 வந்து 2ஆல வகுக்க முடியாது. சுழியம் வந்தா அது 2ஆல வகுக்கக்கூடிய எண்களாக இருக்கும். அப்ப 23890 வந்து இரட்டைப்படை எண்கள். இங்க 1 ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால 12311 வந்து ஒற்றைப்படை எண்கள். 8 இருக்கிறதுனால இது இரட்டைப்படை. இங்கேயும் 8 இருக்கிறதுனால இது இரட்டைப்படை. இங்க 7 இருக்கிறதுனால 34567 என்பது ஒற்றைப்படை. இங்க 4 இருக்கிறதுனால இது இரட்டைப்படை. இங்க 7 இருக்கிறதுனால இது ஒற்றைப்படை எண். 3 இருக்கிறதுனால 98003 என்பதும் ஒற்றைப்படை எண். இங்க கடைசி இலக்கம் 6 இருக்கிறதுனால 81096 என்பது இரட்டைப்படை எண்கள். சரியா? இப்ப இரட்டைப்படை ஒற்றைப்படையா இரட்டைப்படையா நீங்க கண்டறிவதற்கு இந்த கடைசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னா போதும். கடைசி இலக்கம் 5 என்பது ஒற்றைப்படை, அதாவது இரண்டாவது வாய்ப்பாட்டுல இல்லாத எண். அதனால இது முடியாது. 3 இதுவும் பாத்தீங்கன்னா இரண்டாம் வாய்ப்பாட்டுல இல்லாத எண். அதனால இது ஒற்றைப்படை. 6 6 இருக்கு. அப்ப 21356 என்பது இரட்டைப்படை எண்கள். கடைசி இலக்கம் 8 இரண்டாவது வாய்ப்பாட்டில் இருக்கிறதுனால 45628 என்பது இரட்டைப்படை. சுழியம் சொன்னது போல சுழியம் வந்துச்சுன்னா இதுவும் இரட்டைப்படை எண்கள். 1 ஒன்றாவது வாய்ப்பாட்டில் இல்ல, இரண்டாவது வாய்ப்பாட்டில் இல்ல, அதனால இது வந்து ஒற்றைப்படை எண். 9 இரண்டாவது வாய்ப்பாடுகள் இல்ல, அதனால இதுவும் ஒற்றைப்படை எண். 6 இரண்டாவது வாய்ப்பாடுகள் உள்ளதுனால 23456 என்பது இரட்டைப்படை எண். சரி மாணவர்களே, இதுவரை நாம் ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்களை கண்டறிந்தோம். இதன் தொடர்பான பயிற்சியை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தாளில் செய்து பாருங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்னிடம் கேளுங்கள். நன்றி மாணவர்களே.